உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வருகிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இந்த உலகத்திலே அதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை முழு முயற்சியோடு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த ஹோப் டிவி, ஹோப் சேனல், ஹோப் டிவி தமிழ் யூடியூப் சேனல் ஊழியங்கள். இந்த ஊழியத்துக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற உலகத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் விசுவாச பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காகவும் ஹோப் டிவி, ஹோப் சேனல், ஹோப் யூடியூப் தமிழ் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சேனல் மூலமாக இந்திய தேசத்திலிருந்து உலகத்தின் பல பகுதியில் பல மொழிகளிலே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தன்னுடைய நேரத்தின் மூலமாகவும், தாளந்துகளின் மூலமாகவும், காணிக்கையின் மூலமாகவும், ஜெபத்தின் மூலமாகவும், ஆலோசனை மூலமாகவும் உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் திருச்சபையாய் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, he is coming. அவர் வருகிறார். அவர் நிச்சயமாய் வருகிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழாக இந்த நாளின் செய்தி மகிமையான சுவிசேஷம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. வெளிப்படுத்தல் புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது ஜெபத்தோடு வாசித்தால் ஆண்டவர் மறைபொருளை அழகாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்ம மனதிலே பதிய வைத்து நம்முடைய நாவிலே வார்த்தை கொடுத்து நம்முடைய ஊழியத்தை சிறப்பிக்கிறார். மகிமை பொருந்திய சுவிசேஷம். இந்த செய்தியை கொண்டு வந்த தூதனால் பூமியை பிரகாசித்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே ஒரு சாட்சியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வர இருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்தில் உள்ள எல்லாருக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். வேலை இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் வார்த்தை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அந்த நாளிலே ஏறக்குறைய 3000 பேர் ஞானம் முழுக்க பெற்றார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. 3000 பேர் ஒரே நாள். உலகம் அனைத்திலும் கிடையாது, ஒரே இடத்திலே ஒரே பிரசங்கத்திலே அந்த சம்பவம் நடைபெற்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதே அனுபவத்தை ஏன் நம்மால் இப்பொழுது பார்க்க முடியவில்லை?
அது சீக்கிரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொல்லி வெளிப்படுத்தலை 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரமும் முத்தூது சத்தியத்தின் 3ஆம் தூதையும் நாம் இணைத்து படிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். அப்படி நிறைந்திருக்கும் பொழுது இதுவரை இந்த பூமியிலே நடைபெறாத அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இயக்கங்கள் மிகவும் மிகவும் வேகமாய் செயல்பட்டு எல்லோரும் பெந்தைகோஸ்தே அனுபவத்தின் அடையாளங்களை பார்ப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். முன்மாறியின் அனுபவம், பின்மாறியின் அனுபவம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் நாம் முன்மாறின் அனுபவத்தையும் பின்மாறின் அனுபவத்தையும் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கடைசி நாட்களே என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். உலகத்தின் பல பகுதியிலும் பூமி அனைத்திலும் எச்சரிப்பின் செய்திகள் வெவ்வேறு தொனியிலே வெவ்வேறு மொழியிலே சொல்லப்படும். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். சுகவீனமானவர்கள் சுகப்படுத்தப்படுவார்கள். விசுவாச பிள்ளைகள் சத்தியத்திலே அனுதினமும் சேர்க்கப்படுவார்கள். இதே சூழல்ல கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 612 என்ன சொல்லப்படுகிறதுனா, கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 612 தீர்க்கதரிசன ஆவி உரைக்கிறது என்னவென்று சொன்னால், இதே வேலையை சாத்தானும் செய்வான். பூமியின் ஒரு முனை கொண்டு அடுத்த முனை மட்டும் அடையாளங்களையும் அற்புதத்தையும் செய்து கொண்டு வருவான் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இருள் மறைந்து ஒளி பிரகாசிக்கிறது. ஒளி வந்தவுடன் இருள் இல்லாமல் போய்விடும், தேடினாலும் கிடைக்காது. ஒரு சம்பவத்தை நான் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16:14 வாசிக்கும் பொழுது, இரத்தாம்பரம் விற்கிற லீதியாள் என்ற ஒரு பெண்மணியை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். தியத்திரா பட்டணத்தில் இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பவுல் செய்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பக்கம் 186 தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாய் நாம் படிக்கிற ஒரு பாடியம் என்னன்னு சொன்னால், இந்த லீதியானுடைய ஊழியத்தின் மூலமாக யாருமே தர்க்கம் செய்ய வரவில்லை. அவர்கள் செய்த ஊழியத்தை பார்த்து மனம் மாறி மனமாற ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. விதைகள் விதைக்கப்பட்டு அது கெட்டு போகாமல் முளைத்து எழும்பி கனி தருகிற அனுபவத்தையும் பார்க்க முடிகிறது. தன்னுடைய செயல் மூலமாக செய்யப்பட்ட ஊழியத்தை, மிஷனரி வேலையை எப்படி அது தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அந்த ஸ்திரீயினுடைய ஊழியத்தினுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் ஊடுருவி பாய்ந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. உண்மை கலப்படம் இல்லாமல் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தின் மூலமாக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது இது பின்மாறின் அனுபவமாக இருக்கிறது. மூன்றாம் தூதனுடைய ஊழியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது.
தேவனுடைய பிரசன்னத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கிற என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இதுவரைக்கும் நான் சர்ச்சுக்கு வரணுன்னா ஃபேமிலியை கேட்கணும், எங்கள் சொந்தக்காரங்களை கேட்கணும், என்னுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய பழைய திருச்சபையின் காரியங்களை கேட்கணும்னு சொன்னவங்க இப்பொழுது சத்தியம் மாத்திரம் போதும் என்று சொல்லி அதை நம்பி விசுவாசித்து வந்திருக்கிறார்கள். மாபெரும் ஆன்மீக போராட்டம் பக்கம் 612 தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாக நமக்கு உரைக்கப்படுது என்ன சொன்னால், இதுவரைக்கும் பெரிய பெரிய குழுக்களாய் தனித்திருந்தவர்கள் இயேசுவுக்காக தன்னுடைய விசுவாச படியை முன்னிட்டு நடந்து அவர்கள் தீர்மானித்திருக்கிறதை பார்க்க முடிந்தது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பு, சவுத் அமெரிக்கா, சைனா, இந்தியா மற்றும் இந்த பூமியில் இருக்கிற இருண்ட இடத்துல தேவனுடைய ஒளி பிரகாசித்து இருளில் இருந்தவர்கள், எதிர்ப்பில் இருந்த உலகம் தேவனுடைய கட்டளைக்கும் அவருடைய குணத்துக்கும் கீழ்ப்படுகிறது என்பதை தீர்க்கதரிசன ஆவியின் புத்தகத்தின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பக்கம் 212 சொல்லப்படுகிறது, திருச்சபை தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த பிரயாசப்பட்டது. 11ஆம் மணி வேளையில் அநேகர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆச்சரியப்படும் அளவிற்கு மனமாற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 11ஆம் மணி வேளையிலும் அவர்கள் நிதானமாய் சத்தியத்தை பிடித்து கொள்ள அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். இவை அனைத்துமே பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் 212 பக்கத்திலே தீர்க்கதரிசின் ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே நாட்களில் நடந்தது போல நடக்கிற நாட்கள் வரப்போகிறது. சீஷர்கள் எப்படி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்று அவர்கள் ஊழியம் செய்தார்களோ அதே வல்லமை நிச்சயமாய் நடக்கும் என்பதை இங்கே பார்க்கிறோம். டெஸ்டமெனிஸ் வால்யூம் 1 பக்கம் 187 நாம் வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சோதனையையும் அவர்கள் மேற்கொண்டு சுத்தமான சாட்சியை அவர்கள் பார்த்து பின்மாரின் அனுபவத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொண்டு மறுரூபமாகிற அனுபவத்தை அவர்கள் மகிமையாய் எண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவாஞ்சலிசம் பக்கம் 701 பக்கத்திலே தீர்க்கதரிசின் ஆவியின் மூலமாக எழுதப்படுகிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பாத்திரங்களை தூய்மையாய் வைத்துக் கொள்ளுங்கள், பரலோகத்தின் பனித்துளிகள் நிச்சயமாய் விழுந்து அது பின்மாரின் மழையைப் போல வருஷிக்க பண்ணி அது ஒவ்வொரு ஆத்துமாவையும் நிரப்பி எல்லா அழுக்கையும் சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 85 பக்கத்தில் தீர்க்கதரிசின் ஆவியின் மூலமாய் எழுதப்படுகிற சம்பவம் என்று பார்க்கும் பொழுது, பின்மாரின் அனுபவ காலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம், 3ஆம் தூதனுடைய சத்தம், நீதிமானையும் பரிசுத்தவானையும் 7 வாதையிலிருந்து காத்துக்கொள்வதற்கான அழைப்பை கொடுத்து
அவர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்தும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மூன்றாம் தூதன் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்க வேண்டாம் என்று சொல்லி எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். மூன்றாம் தூதனுடைய அந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது லவுட் கிரை, எச்சரிப்பின் சத்தம், மிகுந்த சத்தம், அந்த ஏக்கம் வந்து அந்த ஊழியத்தை நிறைவு செய்கிறதை பார்க்கிறோம். இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் அந்த கன்னிகையெல்லாம் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நடு ராத்திரத்தில், அந்த ராத்திரியில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்கப்பட்ட சத்தத்தை இங்கே லவுட் கிரைக்கு நாம் ஒப்பிடுவோம். இந்த பின்மாரியின் அனுபவத்தை பெற்றவர்கள் மாத்திரமே யாக்கோபின் இக்கட்டு காலத்தை சந்தித்து அதை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும் என்று சொல்லி செவன்த் அட்வென்டிஸ்ட் பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 984 சொல்லப்படுகிறது. மூன்றாம் தூதனுடைய பிரசன்னம், அவருடைய செய்தி, அவருடைய அழைப்பு பூமியை பிரகாசிக்கிறது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி. பின்மாரின் அனுபவம் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? பின்மாரின் அனுபவம் மறுரூபம் ஆகுதலின் ஆயத்தத்தை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, பின்மாரின் அனுபவம் கடைசி 7 வாதைகளை தனிமையாயிருந்து தேவ பலத்தோடு ஆவின் ஒத்தாசையோடு எதிர்கொள்ளுகிற அனுபவத்தை கொடுப்பதற்காக இருக்கிறது. மூன்றாவதாக, பின்மாரின் அனுபவம் யாக்கோபின் இக்கட்டு காலத்தை சந்தித்து மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கும் உதவியாக இருக்கிறது. லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பக்கம் 182 தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாய் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. சோம்பேறியாய் அக்கறை இல்லாமல் விட்டுவிடலாம் என்று சொல்லி நினைக்கிற எல்லாருமே இதை மிக முக்கியமாய் கருத மாட்டார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பக்கம் 182 நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இங்கே நாம் வாசிக்கிறோம், அதிகமானவர் பேர்கள் முதல் முறையாக சத்தியத்தை கேட்டு அதை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுவரை புறம்பே தள்ளினவர்கள் அதை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ஓமையில் பார்க்குறோம், பார்த்தீங்களா? முதலாம் காலம், 2ஆம் ஜாமம் எல்லாத்துலேயும் போய் கூப்பிட்டுட்டே வராங்க, யாருமே வரல. கடைசியில் அங்கே இருக்கிறவங்க, இங்கே நிற்கிறவங்க, வழியில் நிற்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூலி கொடுக்கும்பொழுது எல்லாருக்கும் சரியாய் கொடுக்கிறதை பார்க்குறோம். இளஞ்சவற்றுடைய பேரப்பிள்ளையாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து 10 கற்பனையை கீழ்ப்படிந்து வேதம் வாசித்து ஜெபித்து அனைவரையும் அன்பாக நேசித்து அன்பின் வெளிப்பாடான ஊழியத்தை செய்து கிறிஸ்துவின் வழிநடத்தலை நீங்கள் நடந்து பின்னால் மாத்திரமே உங்களுக்கு பின்மாரின் அனுபவம் கொடுக்கப்படும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு கோத்திரத்திலும், ஒவ்வொரு குலத்திலும், ஒவ்வொரு மந்தையிலும் தேவனுடைய 10 கற்பனையை கடைபிடிக்கிற மக்கள் இருக்கதான் செய்கிறார் என்று சொல்லி லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பக்கம் 182 நாம் வாசிக்கிறோம். பின்மாரின் அனுபவம் எனக்கு கிடைக்குமா, எனக்கு கொடுப்பாங்களா, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். உங்கள் பாத்திரத்தை மாத்திரம் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் விளக்கை சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் மணவாளன் வருகிறார் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தில் நீங்கள் எழுந்திருந்து உங்களுடைய விளக்கை பொருத்துவீங்க. அந்த எண்ணெய் இருக்கும், விளக்கு எரியும். நீங்கள் அவரோடு கூட
பரலோகத்துக்குள்ளாக கடந்து போவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த தூதன் வந்து பூமியை பிரகாசித்தார் அல்லவா, அதே போல் என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் நாம் ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள் வரதான் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நாம் வெளிப்படுத்த முடியாதபடிக்கு நாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், பின்மாறின் அனுபவம் வரும் பொழுது அதை சந்திக்கவும், அதை தாங்கிக் கொள்ளவும், அதிலிருந்து வெற்றி பெறவும் ஆண்டவரும் பரலோகம் நமக்கு உதவி செய்கிறது. லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பக்கம் 197 பரலோகத்தின் தேவன் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்த பொழுது பூமி பிரகாசித்தது போல, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை சாராத மற்ற புராட்டஸ்டன்ட் திருச்சபையில் விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் சத்தியத்திலே வழி நடத்துவார். ரோம கத்தோலிக்க சபையில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் வழி நடத்துவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் பக்கம் 198 தீர்க்கதரிசன ஆவி சொல்லுகிறது, பாபிலோனுடைய பாவம் வெளிப்படுத்தப்படும். ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவை அறிந்து கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள பிரயாசப்படுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவே இம்மானுவேல் மெய்யான கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டு அவளை விற்று வெளியே வா என்று சொன்ன அழைப்பு கொடுத்து வருகிற பிள்ளைகளையும் நம்மால் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. மகிமையான சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்யும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை அறிந்த நாம் அந்த ஊழியத்தை செய்ய பிரயாசப்படுவோம். எங்களோடு இணைந்து செயல்படுங்கள், எங்களோடு பங்காளிகளாய் மாறுங்கள், எங்களுக்காய் ஜெபியுங்கள், உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். மகிமையான சுவிசேஷம், மகிமையான கிரீடத்தை பெறுவதற்காக, மகிமையான வாழ்க்கை நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க தேவன் கிருபையை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. போ, அனுப்பு, கொடு, இது எது முடியுமோ அதை எங்களோடு சேர்ந்து செய்யுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.